துளாராசி பெண்களுக்கு இந்த ஜூன் மந்த்ல ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா? இல்ல ஏதாவது நடக்க போகுதா? ஆபத்து ஏதாவது இருக்கா? துலாம் ராசி பெண்கள் வந்து கடன்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். நிறைய பேருக்கு வந்து கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி குரு. துலாம் ராசி பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி போய் 6ல உட்காந்துருக்கிறாரு. தாய்மாமன் கூட வில்லங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி பெண்கள் வந்து யாராவது ஒரு மென்டார் வச்சுக்கோங்க. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கிறது, இது நான் பண்ணலான் இருக்கிறேன். துலாம் ராசி பெண்கள் அதிகமாக பிங்க் கலர் வியர் பண்ணும்போது நல்லா இருக்கும். பிங்க்ல வந்து ஒரு டார்க் பிங்காக இருக்கலாம், லைட் பிங்காக இருக்கலாம். ஸோ பிங்க் வேரியேஷன்ஸ் என்ன வேணா இருக்கலாம். பட் பிங்க் கலர் வந்து துலாமுக்கு பொதுவாக இந்த குறிப்பிட்ட மாதம் ரொம்ப லக்கியாக இருக்க போது. துலாம் ராசி பெண்கள் தயிரை தானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். கஷ்டப்படுறவங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்கன்னா போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். மேம், அடுத்ததா துளாராசி பெண்களுக்கு இந்த ஜூன் மந்த்ல ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா? இல்ல ஏதாவது நடக்க போகுதா? ஆபத்து ஏதாவது இருக்கா? துலாம் ராசி பெண்கள் வந்து கடன்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். நிறைய பேருக்கு வந்து கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி குரு. துலாம் ராசிக்கு ரொம்ப நல்லவரும் இல்ல, குரு போய் உச்சமாகறாரு. அப்போ புதிய கடன்கள் வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ராசிநாதன் சுக்கிரன் ரொம்பவே வலுவா இருக்கிறாரு. பாகியஸ்தானத்துல இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்களும் துலாம் ராசி பெண்களுக்கு நிச்சயமா நடக்கவே போகுது. சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், குரு பார்வையை சனி வாங்குறதுனாலையும் நிறைய பேருக்கு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து ஆர்த்ரடைஸாக இருக்கலாம், சொரியாசிஸாக இருக்கலாம், அல்லது வெவ்வேறு விதமான நோய்கள் இருக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒன்று வந்து ட்ரிகர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பார்த்த ஜாதகங்கள்லையும் என்னுடைய ஆராய்ச்சியிலையும் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வருது அப்படின்னா சனியும் குருவும் வலுத்து ஒருத்தர் தொடர்பு கொண்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அமைப்பு துலாம் ராசி பெண்களுக்கு வருது. இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு டாக்டரே கேட்டிங்கன்னா நம்ம நிறையா பேட்டிகள்லாம் பார்க்குறோம். இப்போ நான் பேட்டி கொடுக்குற மாதிரி டாக்டர்ஸ்லாம் கொடுக்குறதுல அவங்க சொல்கிற ஒரு விஷயம் நான் கேட்டது, ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும்போது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வருதுங்கிறாங்க. ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கோங்க. அது ஜெனட்டிக்காகவும் வரலாம், ஸ்ட்ரெஸ் மூலியமாகவும் வரலாம். ஜெனட்டிக்காக வரும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கையில் இருக்கிறது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை துலாம் ராசி பெண்கள் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே மேம். அப்ப வந்து ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டீங்க. எதனாலவா இருக்கலாம்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த துலாம் ராசி பெண்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு பர்சன் இந்த ஜூன் மந்த்ல வரலாமா மேம்? யார்கிட்ட இருந்து கொஞ்சம் தவிர்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் மேம்? கண்டிப்பா. துலாம் ராசி பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி போய் 6ல உட்காந்துருக்கிறாரு. தாய்மாமன் கூட வில்லங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் மாமாவா இருக்கலாம், இல்லை நீங்கள் மாமான்னு கூப்பிட்டு பழகுற ஒரு உறவாக இருக்கலாம். ஸோ அதன் மூலியமா ஏதாவது ஒரு வில்லங்கங்கள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் வரும் சொந்தத்துக்குள்ள, அந்த ரத்த சொந்தங்களுக்குள்ள, பங்காளிகளுக்குள்ள, இல்லை அம்மாவுடைய சிப்ளிங்ஸ், அப்பாவுடைய சிப்ளிங்ஸ், அவங்க கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ட்ரிகர் ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால நிறைய பேர் புதுசாக கோர்ட் வாசல் படியை மிதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த மாதம் நிரம்ப இருக்கு. ஓகே, கொஞ்சம் வில்லங்கமா தான் இருக்கும் போல. ஹெல்த்தும் கொஞ்சம் மோசமா இருக்கு. போலீஸ் ஆமா. ஸ்டேஷனுக்கும் போக வேண்டியதா இருக்கு. எதனால இவ்ளோ சிக்கலா இருக்கு இந்த ஜூன் மாசத்துல இந்த துலா ராசி பெண்களுக்கு? 6ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி. ஸோ அந்த கடன் நோய் எதிரி இந்த 3 நாள பிரச்சனை வரும். சிக்கல்னு நம்ம கண்டிப்பா எடுத்துக்க முடியாது. ஏன்னா சுக்கிரன் என்னதான் இருந்தாலும் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு. எல்லாத்தையும் சூப்பரா சமாளிப்பாங்க. இப்ப வரக்கூடிய சிக்கல்லாம் நாளைக்கு சக்சஸா மாறும். ஒரு சொத்துன்னு வருது, பிரச்சனைன்னு வந்து கேஸ் போட்டா தானே சொத்து நம்ம கைக்கு வரும். ஸோ எதிரின்னு வராரு, தைரியமா நின்னு எதிர்த்தோம்னா தானே நம்ம அவரை ஜெயிக்க முடியும். கடன் ஒண்ணு வாங்கும்போது தான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்து வெளிப்படும்போது தான் அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இது வந்து பின்னாடி இவங்கள ஒன்றும் பெருசா பாதிக்க போறதில்ல. பட் இப்போ இந்த கலக்கங்கள்லாம் இவங்களுக்கு தேவையான ஒரு வெற்றிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வழிமுறைகளா தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல புதுசா தொழில் தொடங்குறதோ பார்த்து பண்ணணுமா? இதெல்லாம் ஓகே தானே அவங்களுக்கு? ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸ்பெகுலேஷன்ஸ், ஹை ரிஸ்க் உள்ள ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இல்ல இதுக்கு முன்னாடி தெரியாத ஒரு விஷயங்கள போய் இன்வெஸ்ட் பண்றது, பிட்காயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளலாம் கண்டிப்பா போகக்கூடாது. ஷியாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லேண்ட் வாங்குறேன், கடன் வாங்குற அமைப்பு இருக்கா? கடன் வாங்கி லேண்ட் வாங்கிக்கோங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனை வரும்னா, வில்லங்கமுள்ள சொத்தை போய் வாங்குறது. ஒரு கடனை வாங்கி வில்லங்கமுள்ள சொத்தை வாங்கி அந்த வில்லங்கமுள்ள சொத்துனால கோர்ட்டுக்கும் போறது, எதிர்த்துட்டு போவாங்க. ஒரு பர்டிகுலர் நபரை எதிர்த்து தான் கோர்ட்டுக்கு போவாங்க. இங்கதான் 6ஆம் இடம் சூப்பரா வேலை செய்யும். கடன், எதிரி, வம்பு வழக்கு. ஓகே.
லைனா வருது கோர்வையா. ஏமாற்றம், அவமானம் எல்லாம் அந்த 6, 8 காம்பினேஷன் உள்ள வந்துரும். ஓகே. ஸோ அப்ப நம்ம இதுல கவனமா இருக்கணும். இப்ப கடன் வாங்கி சொத்து வாங்குறோமா, ம். லீகல் நல்லா இருக்கான்னு பாத்துக்கிறது. லீகல் நல்லா இருக்க சொத்த வாங்குறோமா, நம்ம தகுதிக்கு தகுந்த மாரி கடன் வாங்குறது. ஸோ ஒவ்வொரு இடத்துல நம்ம ஏறுறோம்னா, ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்ப துலாம் ராசி பெண்கள் வந்து இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த மந்த்ல வந்து இந்த ஒரு ஹேபிட் பண்ணுங்க, இந்த பிரச்சனையிலேருந்து தவிர்க்கலாம். ப்ளஸ் உங்களையுமே செல்ஃபா க்ரூம் பண்ணிக்கலாம்னா என்ன மாதிரியான ஹேபிட்லாம் அவங்க பண்ணலாம் மேம்? துலாம் ராசி பெண்கள் வந்து யாராவது ஒரு மென்டார் வச்சுக்கோங்க. ஓ. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கிறது. இத நான் பண்ணலான்னு இருக்கிறேன். ம். இது சரி வருமா? ஆனா நம்ம மென்டார சூஸ் பண்றதுல கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து நம்மள வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதி வேணும். ம். அது அனுபவம் மூலமாவும் இருக்கலாம், படிப்பு மூலமாவும் இருக்கலாம். ம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர, ஒரு சரியான நபர, சரியா உங்கள வழிநடத்தக்கூடிய ஒரு நபர கொஞ்சம் க்ளோஸா வச்சுக்கோங்க. ம். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க கிட்ட ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு பண்றதுங்கிறது நல்லது. ஓகே, ஓகே மேம். ஸோ இந்த மாசத்துல அவங்களோட லக்கியஸ்ட் கலர் என்னவா இருக்கும்? இல்ல லக்கியஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் மேம்? ஏன்னா கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஸோ இந்த லக்கி கலர் கூட அவங்கள காப்பாத்தலாம்ல மேம்? துலாம் ராசி பெண்கள் அதிகமா பிங்க் கலர் வியர் பண்ணும்போது ம். நல்லாருக்கும். பிங்க்ல வந்து ஒரு டார்க் பிங்க்கா இருக்கலாம், லைட் பிங்க்கா இருக்கலாம். ஸோ பிங்க் வேரியேஷன்ஸ் என்ன ம். வேணா இருக்கலாம். பட் பிங்க் கலர் வந்து துலாம்க்கு பொதுவா இந்த குறிப்பிட்ட ம். மாதம் ரொம்ப லக்கியா இருக்க போது. ம். எந்த நம்பர் துலாம்க்கு ரொம்ப லக்கியா இருக்கும்னா, நம்பர் 2 ரொம்ப லக்கியா இருக்கும். ஓகே, ஓகே மேம். ஸோ நெறைய ப்ராப்ளம் சொல்லிட்டோம். ஹெல்த் வைஸ் சொல்லிட்டோம். கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. ஸோ இந்த மாசத்துலேருந்து கொஞ்சம் காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஆன்மீக வழிபாடெல்லாம் என்ன பண்ணா கொஞ்சம் சூப்பரா இருக்கும் மேம்? ஆண்டாளம்மன் வழிபாடு துலாம் ராசி பெண்கள் கண்டிப்பா பண்ணணும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளம்மன் ம். இருக்கிறாங்க. ஏதாவது கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா, ஆண்டாளம்மனுக்கு சந்நிதி இருக்கிறத நான் ம். பார்த்துருக்கேன். பட் ரொம்ப கம்மி தான். ஓ. ஸோ அந்த மாரி உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது ஆண்டாளம்மன் இருக்கிறாங்க அப்படின்னா, போய் பார்த்து வழிபாடு பண்றது நல்லது. ஆண்டாள் மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் தான். அப்போ ம். மகாலட்சுமி வழிபாடையுமே நீங்க பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஆண்டாள் அல்லது மகாலட்சுமி தாயாருக்கு ம். மல்லிகை பூ சாத்தி நீங்க வழிபாடு பண்ணிட்டு, உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள கேட்கும்போது நெறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஓகே, ஓகே மேம். இப்ப வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படி ஏதாவது இருக்கா மேம் துளாராசி பெண்களுக்கு? துலாம் ராசி பெண்கள் தயிர தானம் பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். ம். கஷ்டப்படுறவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்கன்னா, தயிர் சாதம் டொனேட் பண்றது. இல்ல கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு வெண்ணெய், நெய் இந்த மாதிரியான பதார்த்தங்கள். ம். அதுல செஞ்ச ஒரு இனிப்பா இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். அதுல வந்து பட்டர், நெய் எல்லாம் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். ம். ஸோ இதெல்லாம் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு இவங்க தானம் பண்றது. இனிப்புகள நெறைய தானம் பண்றது. இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஓகே, ஓகே மேம். இப்ப நான் இத கேட்கக்கூடாது தான். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் ஓவரால் மார்க் வந்து துளாராசி பெண்களுக்கு எவ்வளவா இருக்கு மேம்? அவுட் 7 ஆஃப் அவுட் ஆஃப் 10க்கு? 10. 7 7, அவுட் ஆஃப் 10. 7, 7 பரவால்ல. 7.5 கூட இல்ல. பரவால்ல. பரவால்ல. 7லயே 7 முடிச்சிட்டீங்க. மேனேஜ் பண்ணலாம். சூப்பரா சமாளிப்பாங்க. இந்த ம். எல்லா சர்க்கிள்களும் அடுத்தடுத்த மாதங்கள்ல வரக்கூடிய முன்னேற்றத்துக்கு தான். ஸோ துலாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஓகே. அப்ப நம்ம ஜூன் மாசத்து பலன் அப்பயே ஜூலைக்கான பலனே சொல்லிட்டோம். ஜூன்ல அடி வாங்குனாலும் ஜூலைல கொஞ்சம் ஜூலை சூப்பரா இருக்கும். காப்பாத்திடலாம் ஆமா, அப்டின்ட்டு. ஆமா. ஸோ தேங்க் யூ மேம். தேங்க் யூ அனு. அண்ணமால் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ் கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.